பெண்கள் தொழாம இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல, ஆண்கள் தொழாம இருக்கிறாங்க. பெண்கள் சொல்லக்கூடிய சாட்டுக்கள் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை சிறுநீர் கழிக்குது, பிள்ளை கொஞ்சம் பெருக்கட்டும் அப்ப தொழுவோம், அது வரைக்கும் உசுறு இருக்குமா? எப்படி நம்ம நம்புறது? எதை வச்சு சொல்றோம்? எவ்வளவு பொடுவோக்காக நாங்க எடுத்துக்கிட்ட இந்த தொழுகைய. சின்ன பிள்ளை வச்சிருக்காள் இல்லையா, என்ன சாட்டு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டாங்க. தொழுறதுக்கு வாங்க சொல்லியாச்சு, ரைட். இப்ப பார்த்தா புள்ள மூத்திரம் பிடிச்சு எங்க பட்ட தெரியா, இப்ப நேரம் இல்லை, இப்ப குளிச்சு உடுப்பு கழுவி அது காய வச்சு அதை போடணும், எல்லா உடுப்பும் மூத்திரம். இப்படி யோசிச்சா இது தொழாதவருடைய வேலை. தொழுகையை பேணுதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யும் தெரியுமா? எப்பெல்லாம் பிள்ளை சிறுநீர் கழிக்குதோ அப்பெல்லாம் அதுல தண்ணியை கொட்டி போட்டு போயிட்டே இருக்கு. எப்பவும் நான் தொழறடி அப்படி ஒரு பெண். அப்ப எப்பவுமே நாம தொழறடி அப்படி இருக்கணும் தொழுகை என்கிறது.